இந்த வாரத்துக்கான பிரியாணி பயிற்சி பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணோம். சார் பார்த்தீங்கன்னா, ராஜகோபால் சாருங்க. இவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறாருங்க. இவருக்கான பயிற்சி தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல இவர பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணமூர்த்தி சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடுலேருந்து வந்திருக்கிறாருங்க. இவர் ஆல்ரெடி ஒரு சின்னதா ஹோட்டல் வச்சிருக்கிறாரு. அதிலயே வந்து இப்போ பிரியாணியும் நம்ம சேர்த்து நம்ம ஸ்டைல்ல பண்ணணுன்ற ஆசையில இவ்வளோ தூரம் வந்து பிரியாணி கத்துக்கணும்னு வந்திருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் இவரு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாருங்க. அதேபோல ராஜகோபால் சார் புதுசா கடை ஸ்டார்ட் பண்ண போறாரு. இப்படியே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நம்ம கிட்ட இருந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு போனவங்க கடை வச்சுருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் துபாயில நம்மளுடைய ஹோட்டல் ஒண்ணு ஸ்டார்ட் ஆக போகுது. நான் நம்மளுடையன்னு சொல்றது என்னன்னா, என்கிட்ட இருந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு போறாங்கல்ல, அவங்க கடைய தான் நம்மளுடைய கடைன்னு சொல்றேன். ஏன்னா, நான் அப்படி நெனச்சு தான் சொல்லி தரேன். அதனால தான் உரிமையோட அது நம்ம கடை அப்படின்னு சொல்றேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, துபாயில எப்போ ஓப்பனிங், எந்த ஏரியா, அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்ல நான் தரேன். ஓப்பனிங்க்கு நானுமே துபாய்க்கு வரப்போறேங்க. தேங்க்